என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அனலை தழுவிய தென்றல் நாவல் பகுதி 8. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். அனல்வேந்தன் வேதவல்லியின் வீட்டை நெருங்கும் போது வீட்டு வாசலை தாண்டி நிற்கும் மரங்களில் ஒன்றில் சாய்ந்து நிற்கும் வேதவல்லி யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருப்பதை கண்டான். அதை பொருட்படுத்தாமல் அவன் அவளை நோக்கி வந்தாலும் அவள் அவனை கவனிக்கவே இல்லை. பேசிக்கொண்டேதான் இருக்கிறாள். அவளை நெருங்க நெருங்க அவள் ஆங்கிலத்தில் சரளமாக யாருடனோ பேசுவது அவன் செவியில் தெளிவாக வந்து விழுந்தது. ஆமா, நான் எங்க ஊர்லயே செட்டில் ஆயிட்டேன். ஆனா என்னுடைய அருமையான டீ தூளை உங்க நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யற முயற்சியில இருக்கேன். அதுக்காக நான் அடிக்கடி எங்க ஊரை விட்டு வெளியே போக வேண்டியதா இருக்கு. எதிர்முனையில் ஏதோ கேள்வி வர அவள் முகம் சட்டென்று மாறியது. அந்த கேள்வி, உன்னுடைய வேந்தன் கிட்ட உன்னுடைய காதல சொல்லிட்டியா? இல்ல, இன்னும் முடியல. என்னுடைய கனவு கடைசி வரைக்கும் கனவாவே போயிடுமோன்னு பயமா இருக்கு. நீ அதுக்கப்புறம் தயாவை பாத்தியா? எதிர்முனையில் கேள்வி எழ, இல்ல, நான் தயாவை பார்க்கல, பார்க்கவும் விரும்பல, பார்க்க கூடாதுன்னு மனதார கடவுளை வேண்டிக்கிறேன். தயா என்பது அவளது தோழி என்றுதான் அனல்வேந்தன் நினைத்தான். நான் தயாவை பார்த்தேன். நீ பாத்தியா? எப்போ? எப்படி? ஏதாவது பேசுனியா? இல்ல, நான் எதுவும் பேசல. நான் சென்னை வந்திருந்தேன்ல, அப்போ ஏர்போர்ட்ல பார்த்தேன். அவனை பார்த்ததும் பயந்து போய் நான் சட்டுன்னு ஒரு இடத்துல போய் மறைஞ்சு நின்னுகிட்டேன். ஓ அப்படியா? நீ தப்பிச்ச. சரி, நீ அடிக்கடி போன் பண்ணு. காலேஜ் டேஸ்ல என் கூட இருந்தவங்கள உன்கிட்ட மட்டும்தான் நான் இப்பவும் தொடர்புல இருக்கேன். அடிக்கடி கூப்பிடு. கண்டிப்பா. ஓகே, பாய் என்றவள் அழைப்பை துண்டித்து விட்டு வீட்டை நோக்கி நடந்தாள். வேதவல்லியின் அழகான சரளமான ஆங்கிலத்தை கேட்டு வியந்து நின்ற அனல்வேந்தனுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. இவள் படிப்பறிவு இல்லாதவள் அல்ல. கண்டிப்பாக பட்ட படிப்பை முடித்திருப்பாள். பிறகு ஏன் இவள் இந்த காட்டில் வந்து இப்படி வசிக்க வேண்டும்? இப்படியாக அவன் மனம் நினைத்து கொண்டிருக்க வேதவல்லி அவளது குடிசைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். அப்போதும் அவள் அனல்வேந்தனை கவனிக்கவில்லை. இந்த நேரத்தில் அனல்வேந்தன் தன் வீட்டிற்கு வருவான் என்று அவள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அப்படியே திரும்பி சென்று விடலாம் என்றுதான் அனல்வேந்தன் முதலில் நினைத்தான். ஆனால் இத்தனை தூரம் வந்துவிட்டு திரும்பி செல்வதா? இவ்வளவு தூரம் வந்துட்டு பேசாம போனா எப்படி? சும்மா ஒரு மிரட்டிட்டு போக வேண்டியதுதான். தனக்கு தானே கூறிக்கொண்டவன் முன்னால் அடியெடுத்தான். அனல்வேந்தன் குடிசை வாசலை எட்டும் போது ஜன்னலை சாத்தி கொண்டிருந்த வேதவல்லி அவனை பார்த்து விட்டாள். வேந்தன் இவர் எதுக்காக இங்க வராரு? இது யாருடைய வீடுன்னு நினைச்சு இங்க வந்துட்டு இருக்காரு? என்னுடைய வீடுன்னு தெரிஞ்சேதான் வராரா? இவருக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டுனா என்ன? தனக்கு தானே கூறிக்கொண்டவள் ஜன்னலை சத்தமில்லாமல் சாத்திவிட்டு ஓடி வந்து பூட்டப்பட்ட முன்வாசலின் அருகில் நின்றாள். செல்போனில் ஏதோ செய்து கொண்டிருந்த நாகவல்லி, என்னடி, என்னாச்சு என்று கேட்டாள். விரலை உதட்டில் வைத்தவள், அக்கா, நாளைக்கு நான் 6 மணிக்கு தேயிலை தோட்டத்துக்கு போயிடுவேன் என்றாள். கதவை தட்ட கையை உயர்த்திய அனல்வேந்தன் கையை இழுத்து கொண்டான். 6 மணிக்கு தேயிலை தோட்டத்துக்கு போறியா? எதுக்குடி? வேற எதுக்கு? நம்ம தோட்டம் மேல குறியா இருக்கிற அந்த அனல்வேந்தனை ஜெயிக்கதான். அவரை எப்படி நீ ஜெயிக்க போற? வேற எப்படி? நம்ம டீ தூளுடைய தரத்தை உயர்த்தி மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அவங்க டீ தூள் சந்தையில எடுபடாம போகும் பாரு. அதுக்காக நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம்ல லிக்விட், அத கொண்டு போய் நம்ம தோட்டம் ஃபுல்லா தெளிக்கணும். புரியாமல் ஏதோ கேட்க தயாரான நாகவல்லியை கையால் சைகை செய்து பேச விடாமல் தடுத்த வேதவல்லி, தோட்டத்துல வேலைக்கு ஆட்கள் வந்த பிறகு நாம அந்த கரைசல தோட்டத்துல தெளிச்சா நம்ம ரகசியம் வெளியே போயிடாதா? அதுக்கப்புறம் நம்ம தேலிக்கு என்ன சிறப்பு இருக்கும் சொல்லு? அதுவும் சரிதான் என்று ஒத்து ஊதினாள் நாகவல்லி. அப்ப சரி, நான் காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு 6 மணிக்குள்ள நம்ம தோட்டத்துக்கு போயிடுவேன். நீ என்ன தேடாத, சரியா? இல்லடி, நான் தேடல. இவங்க தேயிலையுடைய குவாலிட்டிக்காக அப்படி என்ன லிக்விட் அடிக்கிறாங்க? சரி, நாளைக்கு காலையில இவளுடைய தோட்டத்துக்கு அந்த லிக்விட அடிக்கட்டும். அதோட சாம்பிளை எடுத்து டெஸ்ட் பண்ணா என்னெல்லாம் சேர்த்து அந்த லிக்விட இவங்க தயார் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். முணுமுணுத்தவன் அப்படியே திரும்பி விட்டான். காலை 6 மணிக்கு அல்லவா வேதவல்லி தோட்டத்திற்கு வருவதாக கூறினாள். அவனோ 5:50 ஆன போதே தோட்டத்திற்கு வந்து விட்டான். வேதவல்லியின் தோட்டத்தின் அருகில் வந்தவன் மறைவான ஒரு இடத்தில் ஒரு இருக்கையை போட்டு வசதியாக அமர்ந்து கொண்டான். ஆனால் 6 மணி ஆகியும் 7 மணி ஆகியும் 8 மணி ஆகியும் 9 மணி ஆகியும் வேதவல்லி வரவில்லை. 9 மணி முதல் தோட்டத்தில் வேலை பார்ப்பவர்கள் வர ஆரம்பித்து விட்டனர். முதல் ஆளாக தோட்டத்திற்கு வந்திருக்கும் அனல்வேந்தனை கண்டு, சார், நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்களா
என்று கேட்ட தொழிலாளிகளிடம் ஆம் என்று மட்டும் கூறிவிட்டு தன் பணியில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். ஆனால் அவனால் கவனம் செலுத்த முடியவில்லை. 10 மணி ஆன போதுதான் வேதவல்லியும் நாகவல்லியும் ஒய்யாரமாக ஆடி அசைந்து பாலத்தை கடந்து அவர்கள் தோட்டத்திற்கு வருகிறார்கள். அதை கண்டதும் அனல்வேந்தனுக்கு கோபம் விற்றென்று தலைக்கேறியது. ஆனால் அடுத்த நொடி, நான் அவ வீட்டுக்கு போனது தெரியாம தானே அவ நாகா கிட்ட பேசிட்டு இருந்தா, ஒருவேளை தூங்கி போயிருப்பாளோ என்று தன்னை சமாதானம் செய்து கொண்டான். அதன் பிறகுதான் அவனால் வேலையில் கவனம் செலுத்த முடிந்தது. ஆனால் வேதவல்லிக்கோ அனல்வேந்தனை பார்க்கும் போது எல்லாம் குப்பென்று சிரிப்பு வந்தது. சிரமப்பட்டு அதை கட்டுப்படுத்தி கொண்டு தன் வேலையை பார்த்தாள். தொழிலாளிகளோடு தொழிலாளிகளாக தான் நாகா வேதா இருவரும் வேலை பார்ப்பார்கள். எந்த பாரபட்சமும் இன்றி கொழுந்து பறிப்பது, அதை மூட்டைகளாக கட்டி ஆண்களிடம் கொடுத்து விடுவது என்று அனைத்து வேலைகளையும் அவர்கள் செய்வது அனல்வேந்தனை கவரவே செய்கிறது. அவர்களது கடினமான உழைப்பால் தான் அவர்கள் முன்னுக்கு வருகிறார்கள் என்று அவனுக்கு தோன்றியது. ஓடி ஆடி வேலை பார்ப்பதால் தான் அவர்கள் உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறதா? அவர்களின் ஆரோக்கியத்தின் ரகசியம் இதுதானா? ஆனால் உடலின் மென்மை சற்றும் குறையவில்லை என்றது வேதவல்லியை தன் உடலில் தாங்கிய அனைத்த தருணங்களை அசை போட்ட மனம். தேவதை அல்லவா தேவதை, அச்சில் வார்த்த சிற்பம் என்று அவன் மனம் அவளை வர்ணிக்க ஆரம்பித்தது. ஆனாலும் வேதவல்லியிடம் தோற்பதா? அதை அவன் மனம் ஏற்க மறுக்கிறது. அவளை எப்படியும் ஜெயித்தே ஆக வேண்டும் என்ற வெறி அவன் மனதில் குடிக்கொண்டு நாட்களாகிவிட்டது. மாலை வேலை முடித்து அனைவரும் சென்ற பிறகு கடைசி ஆட்களாக தான் நாகா வேதா புறப்பட்டனர். அனல்வேந்தனும் சென்று விட்டதாக நினைத்து பேசுவது போல் அவனது தோட்ட எல்லையில் நின்று கொண்டு, அக்கா, இன்னைக்கு லிக்விட தெளிக்க முடியாம போச்சு, அசதியில தூங்கிட்டேன், நாளைக்கு எப்படியாவது வந்து லிக்விட தெளிச்சே ஆகணும் என்று கூறிய வேதவல்லியை பார்த்து பொங்கி வந்த சிரிப்பை வாய் மூடி அடக்கினாள் நாகவல்லி. வேதா, இந்த விளையாட்டு வேண்டாம், வினையாக போது. குரலை தாழ்த்தி நாகவல்லி கூற, அதெல்லாம் எதுவும் ஆகாது, மண்டையில மசாலா இருந்தா காலங்காத்தால வந்து இங்க உட்கார்ந்து இருப்பாரா? வந்தாரா? சந்தேகமாக நாகவல்லி கேட்டாள். வந்தாரு. நைட்டு வேலை முடிஞ்சு போன வாட்ச்மேன் ராஜா அண்ணா கிட்ட கேட்டேன். ஏய், அவரு வத்தி வச்சிட போறாருடி. அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. நான் தான் சந்தேகமே வராதபடி, அண்ணே இன்னைக்கு தோட்டம் வழியா போகவா, சுத்தி போக ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சும்மா கேட்டேன். அவரும், இல்லம்மா, சாரு காலங்காத்தால 6 மணிக்கே தோட்டத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாரு. சரி சரி, எப்பவும் கேட்காத, அவருக்கே சந்தேகம் வந்துட போது. இல்லக்கா, இனி நான் கேட்கல. இருவரும் பேசியபடியே பாலத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்திருந்தனர். மறுநாளும் காலையே வந்து அமர்ந்திருந்த அனல்வேந்தனுக்கு இன்றும் பெருத்த ஏமாற்றம். அவள் வேண்டுமென்றே தன்னை பழிவாங்க இப்படி செய்கிறாளா? அவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. ஒரு நாள் தான் அசதியில தூங்கிட்டா சரி, மறுநாளுமா? நான் அவளுடைய வீட்டுக்கு போனத அவ பார்த்திருப்பாளோ? இன்று 9 மணி வரை எல்லாம் அவன் தோட்டத்தில் காத்திருக்கவில்லை. 8 மணிக்கு தோட்டத்தை விட்டு வெளியே வந்து விட்டான். இரவு வேலை முடித்து வாட்ச்மேன் ராஜா வீட்டிற்கு செல்கிறார். அடுத்த வாட்ச்மேன் வந்து கேட்டிலும் நிற்கிறார். வாட்ச்மேன் ராஜா அவரது பைக்கில் வீட்டிற்கு கிளம்பிவிட அனல்வேந்தனும் வீட்டிற்கு புறப்பட்டு விட்டான். அந்த வளைவை தாண்டி சென்ற வாட்ச்மேனின் பைக்கின் பின்னால் வந்த அனல்வேந்தன் வளைவை எட்டும் போது வாட்ச்மேன் வேதவல்லியோடு பேசிக் கொண்டிருப்பதை கண்டு அப்படியே காரை பின்னால் எடுத்தான். சிறிது நேரம் கழித்து அவன் அந்த வளைவை தாண்டும் போது வாட்ச்மேனும் இல்லை, வேதவல்லியும் அங்கு இல்லை. செல்லை எடுத்து வாட்ச்மேனை அழைத்தான். சொல்லுங்க சார், வேதவல்லி உங்ககிட்ட ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்ததே, என்ன கேட்டா என்று கேட்டான். சார், வேதா எதுவும் கேட்கல சார், நான் தான் வேதா கிட்ட பேசினேன். என்ன பேசுனீங்க? நேத்து கோயிலுக்கு போயிட்டு வந்த வேதா டியூட்டி முடிஞ்சு போன என்கிட்ட, இன்னைக்கு நாங்க தோட்டம் வழியா எங்க தோட்டத்துக்கு போகவா, சுத்தி போக கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு கேட்டாங்க. நீங்க அவங்கள நம்ம தோட்டம் வழியா உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கீங்க. ஆனாலும் சார், அவங்க அப்படி கேட்கும் போது என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாது. எங்களுக்குள்ள அந்த அளவு பழக்கம். ஆனா நீங்க இன்னைக்கு தோட்டத்துக்கு 6 மணிக்கு வந்துட்டீங்கல்ல, அந்த விஷயத்த நான் வேதா கிட்ட நேத்துக்கு சொன்னேன். இன்னைக்கும் வேதா கோயில்ல இருந்து வரும்போது வழியில என்ன பார்த்தா, அவ எதுவும் கேட்கல. ஆனா நானாவே, சார் இன்னைக்கும் சீக்கிரம் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓ, இன்னைக்கும் சீக்கிரமா வந்துட்டாரா அப்படின்னு கேட்டாங்க, அவ்வளவுதான். நேத்துக்கு நம்ம தோட்டம் வழியா அவங்க தோட்டத்துக்கு போகவான வேதா உங்ககிட்ட கேட்டது உண்மைதானா? ஆமா சார். சரி என்றவன் அழைப்பை துண்டித்தான். அவன் சந்தேகம் இப்போது இன்னும் அதிகமானது. கண்டிப்பா நேத்துக்கு நான் அவ வீட்டுக்கு போனது அவ பார்த்திருக்கா, எனக்கு வேணும்னே விளையாட்டு காட்டி இருக்கா. இருக்குடி உனக்கு
என்று தனக்குள் கூறிக்கொண்டவன் தன் மனதிற்குள் ஒரு திட்டத்தை வகுத்தான். பகுதி 8 நிறைவடைந்தது. பகுதி 9 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.